அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அடுப்பில்லா சமையல், ஃபயர்லெஸ் குக்கிங். எதுவுமே அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இயற்கை முறையில் ஒரு ஃபுல் லஞ்ச் மெனு எப்படி வீட்டில் தயாரிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி மெயின் கோர்ஸ்க்கு பயன்படுத்த போகிறது அவல், தூய மல்லி அரிசியோட அவல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு இதை ஒரு தண்ணி விட்டு அலசி 5 நிமிஷத்துக்கும் குறைவாகவே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். தண்ணீர் பிடிச்சிட்டு தண்ணியை வடித்து இதை அப்படியே சைடில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பானகம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின வெல்லம், இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இந்த வெல்லத்தில் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸும் ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் இருக்குங்க. இதை கரைச்சிட்டு தூசி ஏதாவது இருக்கும், அதனால் அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சுக்கு பொடியும் சேர்த்திட்டு ஒரு 1/2 கப் போல் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி ரொம்ப அதிகமான மெக்னீஷியமும் விட்டமின் டியும் இருக்குது. இந்த விட்டமின் டி எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம உடம்புல கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கு இதில் இருக்க விட்டமின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பானகம் ரெடி. அடுத்து க்ரீன் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் போல் நான் இன்றைக்கி முளைக்கட்டின பச்சை பயிறு, அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு நுணுக்கி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்தால் நம்மளோட க்ரீன் சாலட் ரெடி. நம்ம ஸ்ப்ரவுட்ஸில் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின் ஏ, சி, இ, பி, அயன், ஃபோலேட், ஜிங்க், அப்புறம் பொட்டாசியம் எல்லாமே நிறையா இருக்குது. டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட்ஸ்க்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க பழம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இது விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அடுத்து பப்பாளியில் அயன், விட்டமின் ஏ, சி, இ 3 இருக்குங்க. வாட்டர்மெலனில் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி இந்த மாதுளம்பழத்தில் நமக்கு விட்டமின் சி, கே, பொட்டாசியம் இருக்குது. வாழைப்பழம் ரொம்பவே பொட்டாசியமும் ஃபைபரும் அதிகமாக உள்ள ஒரு ஃப்ரூட்டு. இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு இது கூட நீங்கள் தேன் கலந்துக்கோங்க. தேனும் ரொம்ப ஒரு நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட்டுங்க. ஃப்ரக்டோஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ரைபோஃப்ளேவின், நியாசின், விட்டமின் B6, C எல்லாமே இந்த தேனில் இருக்குது. நம்மளோட ஃப்ரூட் சாலட் ரெடி. அடுத்து கேரட் சாலட் பார்க்கலாம். கேரட் சாலட்டு துருவின கேரட் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். கேரட் பீட்டா கேரோட்டின் ரிச் ஃபுட்டு. இதில் விட்டமின் ஏ ரொம்ப அதிக அளவில் இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண் பார்வைக்கு இந்த கேரட் ரொம்பவே ஒரு அகமருந்து. தினம் ஒரு கேரட் பச்சையாக எடுக்கும்போது உங்களுக்கு பார்வை கோளாறு வராமல் நமக்கு பாதுகாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரா மேங்கோ பிக்கல். இது யூஸ்வலாக நம்ம செய்கிற மாங்காயை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டிங்கன்னா தீர்ந்ததுங்க. ரா மேங்கோவில் பார்த்திங்கன்னா பச்சை மாங்காயில் விட்டமின் ஏவும் ஈயும் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகிறதுலேருந்து பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி வயிற்று கோளாறு எல்லாமே சரி பண்ணுங்க இந்த மாங்காய் எடுக்கும்போது. அடுத்து பீட்ரூட் பச்சடி. இதுக்கு துருவின பீட்ரூட் ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கூட தயிர் விட்டு கலந்தால் நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரெடி. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க தயிர்னு பார்த்திங்கன்னா பசும்பால் தயிர் கிடையாது, தேங்காய் பால்லேருந்து எடுத்த தயிருங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீட்ரூட்டில் விட்டமின் B9ம் ஃபோலேட்டும் அதிக அளவில் இருக்குது. அது நம்மளோட உடம்புல இருக்க செல்லோட க்ரோத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நைட்ரேட், இதில் இருக்க நைட்ரேட் தான் நமக்கு நைட்ரிக் ஆசிடாக மாறி கொடுக்குது. அடுத்து ஆனியன் பிக்கல். இந்த ஆனியன் பிக்கலுக்கு ஸ்லைஸ் பண்ண ஆனியனை இந்த மாதிரி நல்லா உதுத்தி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு,
காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வரமிளகாய் தூளும் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, பி, பொட்டாசியம் வந்து அதிக அளவில் இருக்குது. வெங்காயம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அதிகமாகவும் வெங்காயத்தில் இருக்குது. அதனால் உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து இனிப்பு அவல். நம்ம அவல் வந்து முதல்லே தண்ணி விட்டு ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருந்தோம். நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் அவல் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கலாம். நான் வெல்லம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். துருவன தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு அவல் எடுக்கும்போது அயன் ரிச் ஃபுட்டுங்க. அவல் வந்து ரொம்பவே அயன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேவையான அளவுக்கு விட்டமின்ஸும் அவலில் அதிக அளவில் இருக்குது. க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுக்கிறவங்களுக்கு இந்த அவல் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்வீட் அவல் கலந்து நீங்கள் கூட தேவைன்னா முந்திரி கூட ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்வீட் அவல் ரெடிங்க. அடுத்து மெயின் கோர்ஸ்க்கான தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு மீதி இருக்க அவல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தயிர் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக தண்ணி இல்லாமல் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து ஒரு தேங்காயோட பாலுக்கு ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு விட்டு நல்லா ஒரு 10-15 தடவை ஆற்றி அதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து தயிராக மாறிடும். இதுக்கு வெள்ளரிக்காய், துருவன கேரட்டு, மாதுளம்பழம் முத்து, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் சாதம் வந்து நம்ம யூஸ்வலாக சாதம் வச்சு பசும் தயிர் சேர்த்து செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். ரொம்ப அவல் இந்த ஆட் பண்ணுற தயிரெல்லாம் இழுத்து கெட்டியாகும். மறுபடியும் உங்கள்கிட்ட தயிர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் விட்டும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து பட்டர்மில்க், மோர். இதுக்கு மீதி இருக்க தயிரில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இதை அடித்து விட்டுக்கோங்க. தயிர் வந்து இப்போ நம்ம பசுந்தயிர்னால் அதில் வெண்ணெய் வரும். இது தேங்காய் பால் தயிருங்கிறதுனால தண்ணி விட்டு அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சீரகத்தூள், பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்தி கலந்து விட்டால் நம்மளோட மசாலா மோரும் ரெடி. இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தன்மை கொடுக்குங்க. இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் நீங்கள் இயற்கை உணவுகள் எடுக்கும்போது உங்கள் உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புல இருக்க கழிவெல்லாம் சீக்கிரமாக சுத்தமாகி வரும். நான் இங்கே கொடுத்துருக்க மெனு வந்து சாம்பிள் மெனு தான். உங்களோட ஐடியாஸ் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணி நிறைய மெனுஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டயட் எடுக்கலாங்க. மீதி இருக்க டயட்லாம் என்னென்ன இந்த மாதிரி ஃபயர்லெஸ் குக்கிங்கில் வேறு என்னென்ன மெனு ரெடி பண்ணலாங்கிறத நான் வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டயட் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸ்டார்டரில் ஆரம்பித்து மெயின் கோர்ஸ் வரைக்கும் நம்ம இதில் எல்லாமே செய்ய முடியுங்க. நம்ம இன்றைக்கி பானகம், அதுக்கப்புறம் 2-3 சாலடு, ஃப்ரூட் சாலடு, மெயின் கோர்ஸ்க்கு ஸ்வீட் அவல், தயிர் சாதம், 2 பிக்கல், மசாலா மோர்னு எல்லாமே செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.